මාලිගාවත්ත අංක 49C மாளிகாவத்த இலக்கம் 49C காணியில் இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். මාලිගාවත්ත අංක 49C மாளிகாவத்த இலக்கம் 49C காணியில் 12 பேர்ச் மற்றும் அல்வெட்டிகல மாவட்டத்தில் உள்ள 117வது வத்தையில் 7.25 பேர்ச் ஆகிய 2 காணிகளும் 2014ஆம் ஆண்டில் சுய தொழிலாளர்களின் சங்கம் ஒன்றுக்கு முறையே அவற்றின் மதிப்பீட்டு பெறுமதியில் 1% பேரளவு பெறுமதியான 2,40,000 ரூபாய் மற்றும் 1,80,000 ரூபாய் ஆகிய தொகைக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டிருந்தன. இதற்காக அமைச்சரவையின் முன்கூட்டிய அனுமதி பெறப்பட்டிருக்க வேண்டும். எனினும் அவ்வாறு அனுமதி பெறப்பட்டிருக்கவில்லை. அத்துடன் குத்தகை உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக இந்த காணி பயன்படுத்தப்படாததால் இந்த குத்தகை உடன்படிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என சட்டமா அதிபர் அறிவித்திருந்தார். இந்த 2 உடன்படிக்கைகளும் ரத்து செய்யப்பட்டு 2023 ஏப்ரல் 10ஆம் தேதி லக்திரிய மகளிர் அறக்கட்டளைக்கு பதிவு செய்யப்படாத உடன்படிக்கையின் கீழ் இலக்கம் 49C காணி பகுதி குத்தகைக்கு விடப்பட்டிருந்தது. இந்த காணியில் அங்கீகரிக்கப்படாத 2 மாடி கட்டடம் ஒன்று, உணவகம் ஒன்று மற்றும் ஏனைய சில சட்டவிரோத கட்டுமானங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அவ்வாறென்றால் இங்கு நமக்கு 2 பிரதான கேள்விகள் எழுகின்றன. முதலாவது, அது போன்ற 1% பெறுமதிக்கு அதனை வழங்குவதற்கு யார் தீர்மானித்தது? இரண்டாவது, இந்த லக்திரிய மகளிர் அறக்கட்டளை என்பதும் முன்னதாக கூறப்பட்ட சுய தொழிலாளர்களின் சங்கம் என்பதும் இருவேறு நிறுவனங்களா அல்லது ஒன்றா? அதனை உங்களால் எவ்வாறு உறுதிப்படுத்த முடியும்? එකමද ඒක ඔබට නිශ්චිතව තහවුරු කරන්න පුළුවන් කොහොමද? එතන සිද්ධ වෙන්නේ ඇත්තටම එතන තියෙන එදා පැවතිච්ච ඒ හිතවත්කම්. அங்கு உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் அந்த காலகட்டத்தில் இருந்த நெருங்கிய தொடர்புகளின் அடிப்படையில் தான் இது போன்ற ஒரு விடயம் நடக்கிறது. அவ்வாறு இல்லாமல் கொழும்பில் உள்ள ஒரு முக்கிய இடத்தில் இருக்கும் காணியை தொழில்முறை மதிப்பீட்டாளர்கள் மூலமாக இந்த விலைக்கு வழங்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அல்வெட்டிகல மாவட்ட என்பது அப்படி ஒரு இடம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கூறியதைப் போல பார்த்த மாத்திரத்திலேயே இது தெளிவாக ஒரு ஊழல் என்பது புரிகிறது. බැලුවල්මට අර ගරු මන්ත්‍රීතුමා කිව්වා වගේ පැහැදිලිව මේක දූෂණයක්. ලක්දිරිය කාන්තා තම පදනම කියලා එකකටනේ දීලා. இது லக்திரிய மகளிர் அறக்கட்டளை என்ற அமைப்புக்கு தானே வழங்கப்பட்டுள்ளது. சுய தொழிலாளர்களின் சங்கம் என்பதும் ஒன்றா அல்லது இரண்டா? ஒன்றுதான். ஒன்றுதானே? ஆம், ஒன்றுதான். எங்களிடம் தகவல்கள் உள்ளன. இது ஒரே நபர்கள்தான். பேரை மாற்றிவிட்டு சட்டமா அதிபரின் பரிந்துரைக்கு பின்னர் 2023 ஏப்ரல் 10ஆம் தேதி மீண்டும் அதே குழுவிற்கே வழங்குகிறார்கள். ஆனால் இன்று வரையில் இந்த உடன்படிக்கைகள் பதிவு செய்யப்படவில்லை. இதனை நாங்கள் நேரடியாகவே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்போம். ජෝම ප්‍රයිමරි කමිෂන් එකට බාර දෙන්න.